இந்த கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனத்தை சொல்லியிருக்கிறார்கள். மிகவும் சிறந்த ஒரு சாதனமாய் அது திகழ்கிறது. ஆக நாமத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருந்தோமானால் அது நம்மை தூய்மைப்படுத்துகிறது என்று தினம் தினம் பார்த்து வருகிறோம். ஆனால் ஒரு ஞானியின் பார்வைக்கு, ஏனென்றால் அவர்கள் எல்லோரும் இருக்கும் நிலை அந்த உயர்ந்த ஞான நிலை, த பியோர் அவேர்னஸ் என்று சொல்கிறோம் ஆங்கிலத்தில். அந்த சுத்த பிரம்மத்தில் அவர்கள் இருப்பதனால் அவர்களால் எல்லோரையும் பிரம்மமாக மட்டுமே பார்க்க முடியும். ஒரு கொலைகாரன் அவரிடம் சென்றால் கூட அவர்களிடம் இரக்கத்தோடு நடந்து கொள்வார்கள். அவர்களையும் பிரம்மஞானியாகத்தான் பார்ப்பார்கள். அவர்களுடைய பார்வையில் வித்தியாசமே இருக்காது. நம்முடைய பகவான் அடிக்கடி சொல்வார், தந்தை ஒருவர் தான் இருக்கிறார், வேறு எதுவும் இல்லை, எவரும் இல்லை. ஆக எல்லோரையும் அவர் தந்தையாக மட்டுமே பார்த்தார். ரமண பகவான் சொல்வார், ஆத்மா ஒன்றுதான்